ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதுத்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. பொட்டிக்காடு என்ன பண்ற? யூ இடியட், ஸ்டாப். ஏய் என்ன தைரியம் இருந்தா எதிரணியை சொல்லி அடிக்க வந்துவிட்டால் பெண் புலி. கபடி 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 கபடி. ஐயோ ரொம்ப ஆணவத்துல இருக்காத, ஜெயிச்சு காட்டுவோம். கபடி 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 ஆடி கபடி கபடி என்னமோ சொன்னீங்க, என்னது? மாய்ந்து விடாது மானம், ஓய்ந்து விடாது வீரம், எதிரணி வளவழக்கம், மைதானம் கலகலக்கம்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? மக்களே, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு இலகன மனசு, அதுவும் பூங்கொடிக்கு ரொம்ப ரொம்ப இலகன மனசு. அதான் போனா போகுதுன்னு வீரத்தை காட்டாம விட்டு கொடுத்து வந்துட்டா. Put it to right. கபடி 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 கபடி. Right route. Point to Chennai. ரசிக பெருமக்களே, மனம் தளர வேண்டாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்க, நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும். யானைக்கு தும்பிக்கை, மனுஷனுக்கு நம்பிக்கை. 1 point to Chennai. என்னடா இது பூண்டிக்கு வந்த சோதனை? தேடி தேடி போய் அவுட் ஆகிற ஆளுகளே, என்னத்தை சொல்லி தேர்றதுனே தெரியலையே. 2 point to Chennai. விளையாட்டிலும் அரசியலிலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஜெயிப்பது போல் இருப்பவர்கள் தோக்கலாம், தோற்பது போல் இருப்பவர்கள் ஜெயிக்கலாம். சென்னை, இது சகஜமப்பா. சரோஜா. என்ன லட்சுமி அக்கா, எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன சோழி, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் இப்படி கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறீங்க? இந்த நேரம் காட்டு பக்கம் வந்திருக்கீங்களே, என்ன சோழின்னு கேட்டேன். எங்க வீட்டுல மாட்டுக்குன்னு தண்ணி காட்டாம இருக்கு. ஆடு மேய்ச்சலுக்கு போகல. நான் வீட்டு வேலையை பாப்பேனா, ஆடு மாட பாப்பேனா? எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீ பெத்து வச்சிருக்கிற ஒரு பொண்ணு, அது பெருமையை பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன், அவளுக்கு என்ன? பார்த்த வேலையை அப்படி அப்படியே போட்டுட்டு என் மக இவ மக எல்லாரும் கபடி விளையாட போயிட்டாளுங்க. இப்ப யார் அந்த வேலையை பாப்பாங்க? ஏதாச்சும் ஒண்ணு புரியுற மாதிரி சொல்றீங்களா? உங்க வீட்டுல வேலை ஆகாததுக்கும் உங்க புள்ள விளையாட போனதுக்கும் நான் என்ன பண்றது? அப்படியே தாசில்தார் மாணிக்கத்தை பெத்த மாதிரி பேசாத. ஓ மகா பூங்கொடிதான், அவ கெட்டதும் இல்லாம எங்க வீட்டு சிறுக்கிகளையும் சேர்த்துக்கிட்டு போய் தடையில கபடி விளையாடிட்டு இருக்கா. அதுக்கு சான்ஸே இல்ல. நான் காட்டுக்கு வரப்ப அவளை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு தான் வந்தேன். அப்புறம் எப்படி திடலுக்கு விளையாட போயிருப்பா? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? வேண்டாம், நீயே வந்து பாரு உன் மக போடுற ஆட்டத்தை. நான் நம்ப மாட்டேன். வேணும்னா என் வீட்டுக்கு வந்து பாருங்க. சாவியே என்கிட்ட இருக்குன்னு சொல்றேன். வாங்க, பூங்கொடி எங்க இருக்கான்னு காட்டுறேன். வாங்க.
ஏய் மாப்பிள்ள இங்க யாருடா நம்ம ஊர் பிள்ளைங்க எத்தனை நாளா கபடி விளையாடுறேன்ட்டு இவ்வளவு நாளா பாவாடை தாவணி கட்டி நம்மள ஏமாத்திட்டாங்கடா. ஆனா இங்க பாரு சென்னை டீம் அரட்டை வசூல் போட்டு நம்மள அமலப்படுத்திட்டாங்கடா. இனிமேல் நம்ம சென்னை டீம் தான். கரெக்ட். பூண்டி அணியினர் தொடர்ந்து எந்த புள்ளியும் எடுக்காததால் அவர்கள் கொஞ்சம் வா. என்ன மேட்ச் சென்னைக்கு தான் ஃபேவரா இருக்கு. நான் அர்ஜென்ட்டா வெளியில கிளம்பணும். நான் கிளம்ப வரேன். என்ன டீச்சர்? இல்ல சாரி, நெக்ஸ்ட் டைம் டீச்சர் ஒரு 10 நிமிஷம் டீச்சர். பூங்கொடி இப்பதானே வந்திருக்கான். இந்த மேட்ச் நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் டீச்சர். இம்புட்டு தூரம் வந்துட்டு நீங்க போனீங்கன்னா எங்க ஊருக்கு அவமானம் மேடம். நீங்க வேணா பாருங்க, எங்க பிள்ளைங்க நிச்சயம் நல்லா விளையாடும். ராசுக்குட்டி சொன்னா இல்ல, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஆமா டீச்சர், ஒரு 10 நிமிஷம் தான். இருக்க, நான் இருக்கேன். இப்பல பூ வந்ததுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலப்பல. இவனுங்களெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. அசிங்கம் தான். வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. என்னடி பயப்படுறியா? பணக்காரியும் வெளுத்த தோல்காரிகளும் தான் ஜெயிப்பாளுகளா? கஞ்சிக்கு செத்தவளும் கருத்த தோல்காரியும் ஜெயிக்க மாட்டோமா? எத்தனை தடவை இதே இடத்துல நம்ம விளையாண்டுருப்போம். நம்ம விளையாடுறதை யாரும் பார்க்க மாட்டாங்களா, கை தட்ட மாட்டாங்களான்னு எவ்வளவு ஏங்கியிருப்போம். இன்னைக்கு ஊரே திரண்டு நிற்கிது இவங்க முன்னாடி. நாம விளையாட முடியாதுன்னு திரும்பி போயிட்டா காலத்துக்கும் நம்மளை விளையாட விட மாட்டாங்க. யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இத்தனை நாளாக நம்ம விளையாண்ட விளையாட்டுக்கான அர்த்தம் இனி நம்ம விளையாட போகிற இந்த 20 நிமிஷத்தில் தான் இருக்குது. எடுக்க போகிற ஒவ்வொரு பாயிண்டும் வின்னிங் பாயிண்டாக தான் இருக்கணும். நம்ம ஜெயிச்சா நம்ம மட்டும் ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது. நம்மளை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்காரையும் ஜெயிக்க முடியும்னு நம்புவா. நம்பிக்கையோடு விளையாடுவோம். நம்புங்க, நம்ம ஜெயிப்போம். நம்ம தான் ஜெயிப்போம். இப்பல பூ கவலைப்படாதப்பல. இனிமே மேட்ச் இப்படி பட்டை கிளப்புது மட்டும் பாரு. கபடி கபடி ஊரு பூராவும் அவ பக்கத்தான் இருக்கு தீபிகா. பயப்படாத. இவளுக்கு எவ்வளவுதான் இந்த ஊரு துணையா இருந்தாலும் இந்த மேட்சை நாம தான் ஜெயிக்கிறோம். கபடி 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 கபடி. அவுட் அவுட் அவுட். எதிரணி தலைவி அவுட். பூண்டி. பூண்டி அணி தனது வெற்றி புள்ளியை தொடங்கிவிட்டது. இது தொடரும். வெற்றி தேவதையிடும் மாலை இனி பூங்கொடியின் தோள்களில் படரும். என்ன பிள்ளைகளா, இதெல்லாம் இவ்வளவு நேரம் ஆட விட்டுட்டு மடக்கி போடுங்க. அதான் சவா சவா சவாஸ்ரா. 1.2 பூண்டி. அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடிருக்க. உங்க மகெல்லாம் பிறந்து எத்தனாவது மாசத்துல நடந்து பழகிருப்பா? 8வது மாசத்துல நடந்திருப்பாளா? ஏன் பூங்கொடி 3வது மாசத்துல குப்புற விழுந்தா. 4வது மாசம் எந்திரிச்சு உட்காந்தா. 6வது மாசம் நடக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் துருன்னு இருப்பா. அதுக்காக எல்லாம் சொல் பேச்சு கேட்காம இருக்க மாட்டா. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்படி அழகு பெத்த பிள்ளைய எதுக்கு வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்த? கேளுக்கா, நல்லா கேளு. என்னையுமே அவ வெளியே போவான்னு பூட்டல. உங்க மகெல்லாம் வந்து இழுத்துட்டு போயிடுவாளோன்னு தான் பூட்டினேன். பாருங்க, பாத்தீங்களா? பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கு. எப்படி அவ கபடி விளையாட மைதானத்துக்கு போயிருப்பா சொல்லுங்க? என் பொண்ணு பூங்கொடினா இந்த ஊர்ல எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. பாருங்க. சரோஜா, பாத்தியா உன் மக பண்ணியிருக்கிற வேலைய? உன் மக பெருமையை பத்தி பெருமையா பேசுன. இப்ப இதுக்கு என்ன சொல்ற? நாங்க பெத்ததுகள்லாம் 8வது மாசம் தான் நடப்பழகுச்சுங்க. ஆனா இப்படி கூரை ஏறி குதிச்சு போக பழகலாத்தா. போய் பாரு மகள மைதானத்துல. என்னமோ ஒழுங்கான புள்ளைய பெத்துட்ட மாதிரி என்ன பேச்சு பேசுனா? இவ்ளோ வேலை நடந்திருக்கா? வந்து வச்சுக்கிறேன்.
தாத்தாவுக்கும் பேத்திக்கும். ரைடர் வாங்க. நல்லா விளையாடிட்டு பாப்போ. இங்க பார் என் அத்தம்மா ராசாத்தி ரைடு போக அழகா பாரு. ஒரே ரைட்ல 4 புள்ளி எடுக்க போறா பாரு. பாருங்க பாயிண்ட். அந்த பட்டணத்து புள்ளியோட வெளுத்த ஒருத்தன் வந்தான்ல, ஆமா, அவன் உன்னையே சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறான்டி. எங்க புள்ள? அதான் அங்க நிக்கிறான் பாரு. ஒன் பாயிண்ட் 2 பூண்டி. ஏய் ராசாத்தி, ஆடு மேய்க்க சொன்னா இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? என்ன செய்யற பாரு. வாயை மூடிட்டு வா. வீட்டுல போட்டபடி கிடக்குது, இங்க வந்து உனக்கு ஆட்டம் கேக்குதா? காலை உடைச்சு இன்னும் செத்த நேரத்துல ஜெயிச்சிருவோம். அப்புறமா கூட்டு போங்க. சும்மா எடுபட்ட பையல. ஆடு நீ வந்து மேய்ப்பியா? வேலையை பாருடா. இந்த மாதிரி சோதனையெல்லாம் வெற்றியை தொடும்போது வருவது சகஜம். தடை தாண்டுவதுதான் வெற்றி. தடை அதை உடை. இதுதான் புலிகளின் தாரக மந்திரம். ஊர்ல பெரிய கபடி பிளேயர்னு சொன்னால, எங்க ஊர் டீம்ல ஒரு ஆள் குறையுது. என்கிட்ட புள்ளிய கொடுத்துட்டு போய் ஆடு போ. வாக்குப்பட்ட வந்த ஊர்ல விளையாடிட்டு இருப்பாங்களாக்கும். அத்தை வேற இருக்காங்க, சங்கடப்பட போறாங்க. சும்மா இருங்க. நம்ம ஊரு தானே, தாராளமா போய் விளையாடலாம். போய் விளையாடு. சரிங்க அத்தை, இந்த குழந்தைய பிடிங்க. பாத்தீங்களாயா, நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணு களத்துல இறங்குறத பாத்தீங்களா? புருஷனும் மாமியார அனுப்பி வைக்கிறத பாத்தீங்களா? இதுதான் புறநானூற்று போர்ப்படை. எங்கள் பெண் புலிகளை பற்றி என்ன நினைத்தீர்கள்? வெட்ட வெட்ட துளிர்ப்போம், விழுவோம், ஆயினும் எழுவோம். நாங்கள் களத்தில் இறங்கினால் சளைக்காத போராளிகள். வெற்றியை நோக்கி இறுதி வரை போராடுவோம். முடிந்தால் மோதி பாருங்கள் எங்களுடன். அப்படிதான். போடு புடி புடி புடி. அருமை. நாட்டென்று வந்து சிட்டாக பறந்து விட்டால் இது புலிப்படை. எங்கள் வெற்றி வெளிப்படை. இன்னும் ஒரு புள்ளி எடுத்தால் வெற்றி. என்னவோ தொடையை தட்டினா ஈக்குவல் பாயிண்ட் வந்துட்டோம். ஜெயிச்சு காட்டும். Don't give up. Confident about it. Okay? தேங்க்ஸ் All the best. Chennai to ride. One point Chennai. Last 5 minutes. இப்போ பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. போய் வெளியே உட்காரு. Ride route. Point to Chennai.
கபடி 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 2 பாயிண்ட் சென்னை. ஏல மாறி மூதேவி ஒரு பாயிண்ட் எடுத்து பூங்குடி உள்ள கொண்டு வாங்க. மாறி 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 ஒன் பாயிண்ட் 2 பூண்டி. அடி சூப்பர். உன்னை தங்கச்சின்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். பூங்கோடிய உள்ள கொண்டு வந்த பாரு. கிரேட் கிரேட் புள்ள நீயே. ஓய் நம்ம ஜெயிச்சிரோம் பூவு. கபடி 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 கபடி. வா பூவே வா. அடி தூள். பவுல இருக்கீங்க. இன்னும் 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் எடுத்தா ஜெயிச்சிடுவோம். லாஸ்ட் ரைட் பூண்டி. இதோ வெற்றிக்கான புள்ளிகளை பூங்கொடி எடுப்பாள். பூண்டி புலிகளை வெல்ல வைப்பாள். பாருங்கள் பூங்கொடி விளையாடும் அழகை. கபடி 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 ஆடி கபடி 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 அரிசி சொக்கி வாழகப்படி முடிச்சு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி இவப்படி கழகிய தமிழ் மகன் நீதாண்டி கபடி 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 4 பாயிண்ட். ஓவர் தி கேம். அவளுக்கு முன்னாடி நீ நிப்ப. பூங்கொடி யாரு? வீரபாண்டி தேரு. மரத்துல வவ்வாலா? மரத்துல வவ்வாலா? மரத்துல வவ்வாலா? மரத்துல வவ்வாலா? மரத்துல வவ்வாலா? உண்மையிலேயே மேட்ச் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் இந்த பொண்ணுங்கெல்லாம் பாவாடை தாவணியை போட்டுக்கிட்டு என்னத்த விளையாட போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அசத்திட்டாங்க. விளையாட்டுல முக்கியமான விஷயம் கடைசி வரைக்கும் போராடுறது. அப்படி போராடுனா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு நிரூபிச்சுட்டாங்க. அதுலயும் பூங்கொடியோட ஆட்டம் அபாரம். அவங்களோட திறமைக்கு இன்னும் மேல மேல உயர்வாங்க. மிக திறமையாக விளையாடிய இருவரை எங்கள் கல்லூரிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அதனை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா யார் அந்த இருவருனா பூங்கொடி மாரியம்மாள். அப்புறம் என்ன, காலேஜ்ல சீட்டு கிடைச்சாச்சு. இனி கலெக்டர் ஆகுங்க. பரிசு கோப்பை வழங்கும் நிகழ்வு. பூண்டி கேப்டன் பூங்கொடியையும் சென்னை கேப்டன் தீபிகாவையும் வருமாறு அழைக்கிறோம். பூ
காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு இப்ப மாதிரி சில பேருக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒன்னு அடிக்க யாரடி இருக்கா? யார் இதில் வந்து யார் சீனை போடுறது? மாதிரி போறியா? இதோ பாருங்கள் நமது பூங்கொடி. ராசு பேசுனது போதும்பா, பொத்திட்டு போ.